வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மெல்வின். பிளைண்ட்னஸுக்கான காரணம் பொதுவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் ரெட்டினோபதி, கிளக்கோமா, கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராஆக்குலர் ப்ரெஷர் ஜாஸ்தியாக வர்றது தான் கிளக்கோமா. இப்படி நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். அதில் புதுசாக ஒரு காரணத்தை சேர்த்துருக்காங்க, டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின். இந்த பேர் சொன்னோடனே உங்களுக்கு பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். காலையில் கண் முழிக்கும் போது கையில் செல்ஃபோனை எடுக்கிறோம். அப்புறம் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் பெட்டில் படுத்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனோட லைட்லேயே கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கிறோம். இப்படி 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் நம்ம பொதுவாக செல்ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சர்வேக்கள் சொல்லுது. இப்போது இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் மிகப்பெரிய ஆபத்தை கண்களுக்கு விளைவிச்சு, கண்களுக்கு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரெயினை கொடுத்து ட்ரை ஐயிலிருந்து பிளைண்ட்னஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மயோப்பியா, ப்ரெஸ்பயோப்பியா அப்படின்னு பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு வழியாக அமைகிறது அப்படின்னு சொல்லி தீவிரமான ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வார்னிங் சைன்ஸாக தெரியுது. ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நிறைய வீடியோ கேட்டிருக்கோம், நிறைய வாட்டி கேள்விப்பட்டோம், வீட்டில் திட்டுறாங்க, நமக்கு தெரியுது, இருந்தாலும் முடியலை அப்படின்லாம் சொல்லி இந்த ஸ்க்ரீன் டிபெண்டன்சியில் இருக்காதீங்க. தயவு செஞ்சு இதிலிருந்து வெளியில் வந்து தான் ஆகணும். அதற்கான முயற்சிகளை தயவு செஞ்சு எடுங்க. ஹோமியோபதியில் சினரேரியா மார்ட்டிமா, யூஃப்ரேஷியா மாதிரிப்பட்ட கண்ணில் விடுவதற்கான மருந்துகள் இருக்கிறது. அதை ஒரு மருத்துவருடன் ஆலோசித்து எடுத்துக்கொள்ளுங்கள். ரூட்டா மாதிரி சில மெடிசின்ஸ், இன்னும் நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான அந்த மருந்துகளை தயவு செஞ்சு எடுத்து உங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்வோம். என்னுடைய அப்பா இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவருடைய லைஃப்பில் பெரும்பகுதியை அவர் நிறைய படிப்பதில் செலவழித்து ஐ ஸ்ட்ரெயின் ஆகி, அதே மாதிரி டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் டயபெட்டிக் ரெட்டினோபதியும் சேர்ந்து வந்ததுனால அவருடைய கண் பார்வை இழந்தார். நல்ல லைஃப்பில் வாழ்க்கையில் கண்ணெல்லாம் வச்சு நல்லபடியாக எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் கண் பார்வை போகிறது எவ்வளோ பெரிய ஒரு வலியை தரும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் அவர் மூலமாக நான் பார்த்து உணர்ந்திருக்கிறேன். அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ பிளைண்ட்னஸே யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நம்ம கிடைச்சிருக்கிற அந்த நல்ல கண்களை நல்ல விதமாக யூஸ் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். அது சம்பந்தமான எந்த விஷயங்கள் இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் எங்களை அணுகலாம். ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து இதற்கான தேவையான விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், அதை பின்பற்றுங்கள். நல்ல கண் ஆரோக்கியத்தோடு இருப்போம். கண்மூடித்தனமாக இருந்து வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம்.